ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினிங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறேங்க. இந்த டிப்ஸ் வந்து ஒவ்வொரு குக்கிங் உமனுக்கும் ரொம்ப தேவைப்படுற டிப்ஸ் தாங்க. சரி, வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, கொத்தமல்லி இலையை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியிலேயே ஒரு வாரம் எப்படி வந்து தளன்னு கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட் டிப்ஸாக இருக்க போகுதுங்க. ஒரு சிலர் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஒரு சிலர் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும் இல்லாமையும் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் இருந்துமே வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொத்தமல்லி இலை வாங்கிட்டு வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதில் இலைகள்லாம் இருக்கும், அதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா உலர்த்தி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு வேர் மட்டும் ஒன்றா இருக்க மாதிரி, தண்டெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தாலோ இல்லைனா கயிறு இருந்தாலோ போட்டுடலாம். அடுத்தது வந்து ஒரு கிளாஸ் இருந்தாலோ இல்லைனா வாட்டர் பாட்டில் வேஸ்ட் இருந்தாலோ எதில் வேணாலும் நம்மளோட தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்மளோட வேர் மட்டும் அதில் படுற மாதிரி, தண்டு வந்து தண்ணியில் படக்கூடாது. அந்த மாதிரி வந்து உள்ளே வச்சிடலாம். நம்மளோட இலையில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா உலர்த்திடணும். அப்போ தான் வந்து இக்காமல் இருக்கும் இலையெல்லாம். தண்டு வந்து சுத்தமாக தண்ணியிலே படக்கூடாது. இப்போ தண்ணியில் பட்டால் தண்டு வந்து இத்துரும், அப்புறம் வந்து வேஸ்ட் ஆயிரும். இத்துச்சுன்னா கொஞ்சமாக எல்லாமே இத்துரும். அப்படியே நம்ம வச்சுட்டு ஒரு கவர் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு அந்த கவரைங்க கொத்தமல்லியில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து தலை வந்து நல்லா வாடாமல் நல்லா தளன்னு இருக்கும் 1 வீக் ஆனாலும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு நூல் இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து லைட்டாக ஒரு காற்று மட்டும் லைட்டாக போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இதை லைட்டாக கட்டிடலாம். ஒரு சின்ன முடிச்சு மாதிரி போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டுட்டு நம்ம வந்து எங்கே வேணாலும் இதை வச்சிடலாம். ரூமில் ஜன்னல் பக்கம் எங்கே வேணாலும் இதை வச்சுட்டா நமக்கு வந்து வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வேணாங்கும்போது வந்து அதை வந்து வச்சிடலாம். இப்படியே நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1 வீக் வந்து வரும். இது வந்து 1 வீக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இது காமிச்சிருக்கேன். இது வச்சு 1 வீக் ஆயிடுச்சு. ஒரு 1 வீக்கில் இடையில மட்டும் தண்ணி மட்டும் மாற்றிருங்க. அதுக்கிடையில வந்து எதுவும் பண்ண வேண்டாம். நான் வந்து அப்படியே இருக்குது, சூப்பராக இலை வந்து இருக்குது. லைட்டாக ஒரு சில இலை மட்டும்தான் வந்து வாடி இருக்குது. வாடிக்கிறதை விட பழுத்திருக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக அப்படியே இருக்குது. 1 வீக் ஃப்ரிட்ஜில் இல்லாமல் நம்ம வந்து ஹெல்த்தியாக வந்து இதை யூஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்துடலாங்க. ஏலக்காயை வந்து பவுடர் பண்ணுறது தாங்க நெக்ஸ்ட்டு டிப்ஸு. ஒரு 2-3 ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதை வந்து பவுடர் பண்ண முடியாது. மிக்சியில் போட்டு அடிக்கும்போது அது வந்து அப்படியே தான் இருக்கும். அது வந்து பவுடராகவே நமக்கு வந்து கிடைக்காது. நம்ம வந்து திடீர்னு ஒரு காஃபிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா வந்து காஃபிக்கு பண்ணும்போது அந்த மாதிரி வந்து டக்குன்னு நமக்கு வந்து கிடைக்காது. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இல்லைனாலும் ஒயிட் சர்க்கரை, 2ல் எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. அது வந்து ஒரு கை உள்ளே போட்டுட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் அடிக்கும்போது நமக்கு வந்து ஏலக்காய் வந்து நல்லா பவுடராகவே வந்து கிடச்சிருங்க. இதை வந்து நம்ம டீத்தூள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாங்க. அடுத்ததாக நம்ம கிளாஸ்வேர் ஐட்டங்கள் வந்து எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நம்ம வந்து கிளாஸ்வேர் வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டம்ளர்ஸ் எதுவாக இருக்கட்டும், நம்ம வாங்கும்போது இருந்த பளபளப்பு வந்து நமக்கு வந்து கடைசி வரைக்கும் கிடைக்காதுங்க. அதுக்கு வந்து நம்ம வாங்கும்போது இருந்த மாதிரியே அந்த பளபளப்பை வந்து நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கும் போது அதில் ஒயிட் கலரில் உப்பு படிஞ்ச மாதிரி கொஞ்சம் மங்குனா அப்படி சாரையாக இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே வந்து பேக்கிங் சோடா இருக்கும் கண்டிப்பாக. அதை வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு அந்த பாட்டில் நம்ம எது யூஸ் பண்ணுறோமோ, எது வந்து வாஷ் பண்ணணுமோ அதில் வந்து போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயும் வந்து லைட்டாக பேக்கிங் சோடா போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஏதாவது வாஷிங் லிக்விட் இருந்தாலும் எது இருந்தாலும் ஓகேங்க. சோப்பு இருந்தாலுமே ஓகே, வாஷ் பண்ணுற சோப்பு இருந்தாலும் ஓகே. நான் வந்து வாஷிங் லிக்விட் எடுத்துட்டேன். அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா வந்து அலசி நம்ம வந்து வாஷ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளாஸ்வேர் ஐட்டங்களே வந்து பளபளன்னு இருக்கும். நீங்களே வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கே வந்து தெரியுது. ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னா,
நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து வீட்டில் போடுவோம். ஆனால் வந்து மிக்சியில் வந்து அதை போடவே முடியாது. அது வந்து நம்ம மிக்சியில் ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம மிக்சி யூஸ் பண்ணி போடும்போது அதோட விதையெல்லாமே வந்து அறப்பட்டுரும். விதையை எடுத்துகிட்டு தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம விதையை எடுத்துகிட்டு போடுறதுக்கு வந்து டைம் ஆயிரும். விதையும் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. விதையோடு நம்ம அரைச்சிட்டோம்னா விதை வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆரஞ்சு ஜூஸே வந்து கசப்பாக இருக்கும். ஆரஞ்சு ஜூஸாக இருக்கட்டும், சாத்துக்குடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கசப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாமே போட்டுட்டு ஒரு டைம் அடி இல்லைன்னா 2 டைம் அந்த அளவுக்கு மட்டும் மிக்சியை நல்லா ஓட விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு சுற்று இல்லைன்னா 2 சுற்று மட்டும் விட்டுட்டு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க. ஃபில்ட்ரு பண்ணும்போது நமக்கு வந்து விதை அறப்படாமல் இருக்கிறதே வந்து நமக்கு சூப்பராக தெரியுது. நீங்களே பார்க்குறீங்க, விதை வந்து அறப்பட்டுருச்சுன்னா கசக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு சுற்று இல்லைன்னா 2 சுற்று மட்டும் அளவாக விடும்போது லெமன் ஜூஸ் வந்து விதை அறப்படாது. அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு ஜூஸை வந்து வடிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. கிச்சனில் இது ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நிறையா திங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், பாக்கெட்டில் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி கசக்கி உள்ளே ஏதோ ஒரு பக்கம் வச்சுருவோம். அது கசக்கி வைக்கும்போது அது வந்து ரொம்ப இதாகி சிந்திரும் கீழே. இப்போ வந்து நம்ம அதுக்கு இல்லைன்னா கிளிப்பு வந்து நம்ம அமௌண்ட் போட்டு வாங்கி அதுக்கப்புறம் வந்து அது கிளிப் போட்டு வைக்கணும், இல்லைன்னா ஸ்டாப்லர் பின் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி அதை வந்து சேஃபாக வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. இப்போ வந்து கவரை வந்து எடுத்துகிட்டு வந்து அதை வந்து 2 சைடும் வந்து அழகாக மடித்து விட்டதுலேருந்து பேக் சைடு எடுத்துக்கிட்டோம். அந்த மடித்து விட்ட சைடை விட்டுட்டு பேக் சைடு எடுத்துகிட்டு நீட்டாக அதை வந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த மேலிருந்து குட்டி குட்டியாக வந்து மடிச்சுட்டு வந்துட்டு அதை வந்து மடித்து முடிச்சாச்சுங்க. இப்போ பேக் சைடு மடித்ததை வந்து இப்போ லைட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு 2 சைடுமே எடுத்து விட்டுட்டோம்னா அந்த கவர் வந்து பிரியாதுங்க. பிரிஞ்சு அதில் உள்ளே இருக்கிறது வந்து கீழே சிந்தாமல் எல்லா பக்கமே வந்து சேஃபாக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் வெளியில் வச்சிங்கனாலுமே வந்து ரொம்ப சேஃபாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாக்கெட்டில் இருக்க திங்ஸ் வந்து என்ன தான் இது பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணும்போது நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாதுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.